அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேஜ் நம்பர் 92, பாடம் 14, குர்பானியின் சட்டங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஈதுல் அல்ஹாவுடைய குர்பானி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் பாசத்திற்குரிய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுத்ததை நினைவு கூறுவதாகும். ஈதுல் அல்ஹாவுடைய குர்பானி கொடுப்பதற்கு அதிக சிறப்புகள் உள்ளன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் ஆதமுடைய மக்களின் அமல்களில் எந்த அமலும் குர்பானியை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இல்லை. மேலும் குர்பானியுடைய பிராணி கியாமத் நாளில் தன்னுடைய கொம்பு, முடி, குளம்புகளுடன் குர்பானி பிராணியின் ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன் அல்லாஹ்வின் அங்கீகாரமும் பொருத்தமும் கிடைத்து விடுகின்றன. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளத்தில் முழு சந்தோஷத்துடன் குர்பானி கொடுங்கள். ஒரு பெண் வசதி வாய்ப்பு பெற்றிருந்தும் குர்பானி கொடுக்காவிட்டால் அவள் குற்றவாளி ஆவாள். நபி அவர்கள் கூறினார்கள், எவர் குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய ஈதுல் அல்ஹாவுடைய அருகிலும் வர வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முதல்ல இந்த குர்பானியை குறித்த விஷயங்கள் நிறைய தெரியும். சட்டத்திட்டங்கள், எந்தெந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கணும், எப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்குறோம். முதல்ல குர்பானி குறித்து அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வலா யனாலுஹும், அதாவது அதனுடைய இரத்தமோ சதையோ அதனுடைய இறைச்சியோ அவனை வந்து சேராது, அல்லாஹ்விடத்தில் வந்து சேராது. வலாக்கின் யனாலுஹும் பித்தக்வா மின்கும், உங்களிலிருந்து இறையச்சம் மட்டும்தான் அவனை சென்று சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா குர்பானியுடைய நோக்கத்தை நமக்கு சொல்றான். இப்போ குர்பானியின் நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமான நோக்கங்கள் இருக்குது. குர்பானிக்கு எத்தனை நோக்கம் இருக்கு? 3 விதமான நோக்கம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குர்பானி என்பது ஒரு தியாகத்தின் வெளிப்பாடு. குர்பானி கொடுப்பது ஒரு தியாகத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது முதல் நோக்கம். சரியா? யாருடைய இதிலிருந்து வந்துச்சு? இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து இந்த தியாகத்தின் வெளிப்பாட்டின் அடையாளமாக வந்துச்சு. இப்போ ஒன்று இதுதான், குர்பானி என்பது தியாகத்தின் வெளிப்பாடு. அந்த தியாகத்தை நீங்கள் வருஷத்தில் உங்களுக்கு கடமையாகும் பொழுது நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறார். இது ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம், குர்பானியுடைய இரண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இது வந்து ஒரு அழகான ஒரு நபிமார்களின் வழிமுறை. குர்பானி என்பது என்ன? ஒரு நபிமார்களின் வழிமுறை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன், எதனால? இது வந்து இப்போ, அதாவது இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் ஏற்பட்டது மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு குர்ஆன்ல குர்பானி அறிமுகப்படுத்தும் போதே அல்லாஹ் யாருடைய வரலாற்றை சொல்வான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள் ஹாபில், காபில் என்று 2 பேரும் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தாங்க. அப்போ அந்த குர்பானியை கொடுக்கும்போது ஆடை குர்பானி கொடுத்தாங்க. அது ஒருவருடைய குர்பானியை மட்டும்தான் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். ஹாபிலுடைய குர்பானியைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஹாபிலுடைய குர்பானியை அல்லாஹ் மறுத்து விட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆதிபிதாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளிலிருந்து இந்த குர்பானி தொடருது. இது இந்த குர்பானி குர்ஆன்ல 2வதாக நமக்கு எப்போ அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம். அவங்கள்ட்ட சூரத்துல் பக்ரான்ட்டு ஒரு அத்தியாயம் வந்துருச்சு இல்லையா? அந்த பக்ரா மாட குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த குர்பானி நமக்கு அறிமுகப்படுத்துகிற அல்லாஹ். இப்படி அல்லாஹு தஆலா குர்பானியுடைய வரலாறுகள் குர்ஆன்ல நிறைய இருக்குது. அதே போல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சொல்லக்கூடிய ஒரு அழகான குர்பானியை அறிமுகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர்னா, நீங்கள் தொழுதுவிட்டு அல்லாஹ்வுக்கு குர்பானி கொடுங்கள் அப்படிங்கிறத நபிக்கு மட்டுமல்ல, நபியை சுமந்த இந்த உம்மத்தினர்கள், நபியுடைய உம்மத்தினர்களாகிய நமக்கும் இந்த சட்டம் பொருந்தும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறான். ஆக இந்த குர்பானியுடைய நோக்கம் என்ன? தொன்று தொட்டு நபிமார்கள் காலம் தொட்டு இன்று வரைக்கும் வந்ததுனால நபிமார்களின் சுன்னத்து அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு நாம் என்ன செய்யறோம்? இந்த குர்பானியை கொடுக்கின்றோம். இது இரண்டாவது நோக்கம். மூன்றாவது நோக்கம், ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய உலூஹியத் அப்படின்னு சொல்லுவாங்க, உலூஹியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலூஹியாவுடைய அர்த்தம் என்னன்னா, லுஹாவுடைய நேரத்தில், அதாவது முற்பகல், சூரியன் உதயமாகும் ஆகியவுடன் அல்லது தொழுகைக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான நேரத்தில் குர்பானி, அதுக்கு பேர் தான் உலூஹியான்னு சொல்லுவாங்க. அந்த நாள் எதுக்காக குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா, எந்த ஏழைகளும் பசி இல்லாமல் வயிறு நிரம்ப உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த குர்பானி கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த 3 நோக்கம் நமக்கு முக்கியமானது. என்னென்ன நோக்கம்? ஒன்று,
தியாகத்தின் வெளிப்பாடு, நபிமார்களின் சுன்னத், மூன்றாவது ஏழைகளின் பசியை தீர்க்கும் அற்புதமான ஒரு வழிமுறை. சரியா? அப்போ இந்த 3 நோக்கத்திற்கு தான் குர்பானி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள். ஹதீஸ்ல ரசூல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரசூல்லா மதீனாவுக்கு போன பின்னாடி தான் இந்த குர்பானியவே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்காவில் இந்த குர்பானி கொடுக்கிற மாதிரியான அமல்கள் இல்லை. மக்காவில் கொடுத்தாங்க. ஆனால் என்னன்னா அது வந்து பலியாக ரசூல்லா கொடுக்கல. மற்ற எல்லாரும் என்ன செய்கிறாங்க, காஃபிர்கள் என்ன செய்கிறாங்க, பலிபீடத்தில் இருந்து அந்த ஆடுகளையும் ஒட்டகங்களையும் தபக பண்ணி அந்த சிலைகளுக்கு படைக்கக்கூடிய நிலைமைகளை நம்ம பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போன பின்னாடி தான் இந்த குர்பானி அவர்கள் வந்து எடுத்து செய்கிறாங்க. இப்போ செய்யும் பொழுது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது என்ன வழிமுறை புதுசாக இருக்குதே அப்படின்னு கேட்கும் பொழுது தான் இது சுன்னத்து வ அபீக்கும் இப்ராஹீம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுன்னத்து வ அபீக்கும் இப்ராஹீம், இது ஒரு வழிமுறை, இது உங்களுடைய தந்தையான இப்ராஹீமின் சுன்னத் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ரசூல்லாவுடைய ஒரு அழகான பாங்கு என்னன்னா, சில நேரம் என் தந்தை இப்ராஹிம் சொல்லுவார், என் தந்தை, என்னுடைய தந்தை, என்னுடைய மார்க்க தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சில சுன்னத்துகளை மட்டும் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம வந்து யாருடைய வழித்தோன்றல், இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல். அவர்கள் வந்து மில்லத்தை இப்ராஹிம் சொல்லுவாங்க, இப்ராஹிமுடைய சமுதாயம் அப்படிங்கிறத நம்ம அல்லாஹு தாலா நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கான். ஸோ அதனால மில்லத்தை இப்ராஹிம் அப்போ அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சுன்னத்து வ அபீக்கும் இப்ராஹிம் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே சரி குர்பானி கொடுக்குறோம், எங்களுக்கு இதிலிருந்து என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு இதனால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலா சொல்கிறாங்க, இந்த ஹதீஸில் வந்துச்சுல இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா, மறுமையில் அது குழம்புகளோடும் கொம்புகளோடும் உங்களுக்கு அழகான ஒரு நன்மையை ரோமங்கள் அளவுக்கு என்ன செய்யும், பெற்றுத்தரும் சொல்லுவாங்க. சில ரிவாயத்தில் அந்த மிஸ்ராத் பாலத்தை கடக்கக்கூடிய ஒரு வாகனமாக கூட இந்த குர்பானியுடைய ஆடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது. அதே போல தான் இந்த குர்பானி கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு என்ன செய்யும், இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் அப்படிங்கிறது, இதனுடைய நன்மைகளும் நோக்கங்களும் நிறைய உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ இப்படியான குர்பானியை நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், நிறைவேற்றக்கூடிய வசதி வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்றால் நிறைவேற்றியே ஆக வேண்டும். ரசூல்லா ஒரு எச்சரிக்கையான வாசகமும் சொல்கிறாங்க, இதை நம்ம வாசிச்சோம் இல்லையா. இப்போ அதாவது குர்பானி கொடுக்க வசதி இருந்தும் அந்த குர்பானி கொடுக்காவிட்டால் அந்த ஈதுல் ஹாலுக்கே நீங்கள் வராதிங்க, தொழுகை இடத்துக்கு என்ன செய்யாதீங்க, வராதிங்க அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ சட்டங்களுக்குள்ளே வருவோம். இது குர்பானியுடைய நோக்கம், சிறப்புகள், குர்பானி என்கின்றத அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி அறிமுகப்படுத்துகிறான், ரசூலா எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்கிற ஒரு முன்னோட்டமாக நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ குர்பானியின் நேரம், இதுதான் இதிலிருந்து தான் மஸ்அலா நமக்கு ஆரம்பமாகுது. துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் சுபுஹிலிருந்து துல்ஹஜ் மாதம் 12ஆம் நாள் சூரியன் மறையும் வரை குர்பானியின் நேரமாகும். நம்ம துல்ஹஜுடைய பிறை நம்ம பார்க்குறோம், அது பிறை பார்த்து மறுநாள் துல்ஹஜுடைய அந்த ஈதுல் அல்ஹாவை நம்ம கொண்டாடும் பொழுது நமக்கு என்ன செய்யப்படுது, அந்த குர்பானி கடமையாகுது. அப்போ இருந்து நம்ம தொழுகை முடிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும். எப்பயுமே தொழுகைக்கு முன்னால் குர்பானி கொடுக்கறது குர்பானியாக ஆகாது, ஈதுல் அல்ஹாவுடைய பிராணியை அறுத்ததாக ஆகாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதிலிருந்து துல்ஹஜ் மாதம் 12ஆம் நாள் சூரியன் மறையும் வரைனா எத்தனை நாள், 3 நாள். துல்ஹஜ் பிறை 10, 11, 12 அஸ்ர் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். இதில் சிறப்பான நாள்னா துல்ஹஜுடைய 10ஆவது நாள். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிறணும், சிறப்பு வேற, நன்மைகளில் வித்தியாசப்படாது. 10 நாள் 10ஆவது நாள் கொடுத்தாலும் சரி, 11 கொடுத்தாலும் சரி, 12 கொடுத்தாலும் சரி, நன்மைகள் வித்தியாசப்படவே படாது. அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ இதுதான் அதனுடைய கால நேரங்களாக இருக்குது. இந்த 3 நாட்களில் எந்த நாளில் வேண்டுமானாலும் குர்பானி கொடுக்கலாம். ஆனால் 10ஆவது நாள் மிகவும் சிறப்பானதாகும். இரவில் குர்பானி கொடுக்கலாம், ஆனால் அது சிறப்பிற்குரியது அல்ல. இரவுல குர்பானி கொடுக்கலாம், ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படாததுலாம் கிடையாது. நன்மைகள் இல்லாமலாம் இல்லை, ஆனால் சிறப்பிற்குரியது அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ அடுத்து மஸ்அலா பாருங்க. ஈதுடைய தொழுகை நடைபெறும் ஊரில் ஈது தொழுகைக்கு முன்னர் குர்பானி கொடுப்பது கூடாது. எல்லா ஊர்லேயும் ஈது தொழுகை நடக்கும் தான். சில ஊர்களில் பள்ளி இல்லை, அதாவது மஸ்ஜிது இல்லை. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த ஈது தொழுகையை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, விட்டோம்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. அதே போல தான் விட்டா வந்து பாவம்லாம் கிடையாது, இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்,
அதை எடுத்து தொழுவது சுன்னத்தான வழிமுறை. ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு வாஜிபாக்கி கொடுத்துருக்குறாங்க அதை, ஓகேவா? அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி ஒரு சில ஊர்களில் பெருநாள் தொழுகை நடக்கலைன்னு நினச்சிக்கோங்களேன், அதுக்கு என்ன சட்டம் பார்த்தீங்களா? நடைபெறும் ஊரில் தொழுகைக்கு முன்னால் குர்பானி கொடுப்பது கூடாது. ஆனால் ஈது தொழுகை நடைபெறாத கிராமத்தில் சுபஹ் சாதிக்கிற்கு பின் குர்பானி கொடுப்பது கூடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஊரில் தொழுகை சொலாத் நடந்துச்சு அப்படின்னா தொழுகை கணக்கு பண்ணணும். தொழுகைக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து சட்டம் மஸ்அலா. ஈதுடைய தொழுகை நடைபெறும் ஊரில் உள்ள ஒரு பெண் தன்னுடைய குர்பானியை ஈது தொழுகை நடைபெறாத கிராமத்தில் கொடுப்பதாக இருந்தால் சுபஹ் சாதிக்கிற்கு பின்னர் கொடுக்கலாம். சரியா? இப்போ இந்த சட்டத்தையும் நம்ம கவனிச்சுக்கிறோம். ஈதுடைய தொழுகை நடைபெறும் ஊரில் நம்ம இருக்கிறோம், ஆனால் தன்னுடைய குர்பானியை ஈது தொழுகை நடைபெறாத கிராமத்தில் கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா சுபஹ் சாதிக்கு பின்னால்னா என்ன அர்த்தம்? அதாவது தொழுகைக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? கொடுப்பது. இது நமக்கு கித்தாவே பெண்ணுக்காக, அதனால பெண் கொடுக்குறாங்க. புரியுதா? அதுக்காக பெண் மட்டும் இல்லை, ஆமாம் ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த குர்பானியுடைய விஷயத்தில் நம்மளாம் கடமை தான். கடமைங்கிறத விட நான் சொல்கிறேன், கடமைங்கிறத விட அதை ரொம்ப மும்முரமாக ஈடுபடுறவங்க யார்? ஆண்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க. இப்போ நம்ம அதை கூட எவர் மீது கடமைங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா குர்பானியுடைய நேரங்கள் பார்த்தோம். துல்ஹஜ் 10லேருந்து 12 வரைய எந்த நேரத்தில் வேணாலும் கொடுக்கலாம். ஒரு ஊரில் தொழுகை நடக்கலை அப்படின்னா சுபு சாதிக்கு முன்னாடி கொடுக்கலாம். தொழுகை நடந்துருச்சு அப்படின்னா தொழுகைக்கு பின்னாடி சுபு சாதிக்கு பின்னால் கொடுப்பது தான் சிறந்தது. அதுதான் சட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து குர்பானி எவர் மீது கடமை? குர்பானி நாட்களில் உள்ளூரில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் ஒருவரிடம் நிசாபு அளவு பொருளாதாரம் இருக்குமானால், அல்லது தமது சொந்த உபயோகம் மற்றும் தேவைக்கு அதிகமான ஆடை, பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், அலங்கார பொருட்கள் மற்றும் தேவையை விட அதிகமான இடம், வீடு போன்றவை ஜக்காத் கடமையாகும் அளவு இருந்தால் அவர் குர்பானி கொடுப்பது கடமையாகும். சரியா? இப்போ நம்ம எப்படின்னா சதகத்துல் ஃபித்ரில் நம்ம என்ன சட்டம் படித்தோம்? குர்பானி ஜக்காத் கடமையானவர்களுக்கு சதகத்துல் ஃபித்ரும் கடமையாகும் படித்தோம். அதே போல தான் குர்பானியுடைய பொது சட்டம் என்னன்னா ஜக்காத் கடமையாளர்களுக்கு குர்பானியும் கடமையாகும். ஒன்று. ரெண்டாவது, வசதிக்கு மேலே அறிஞர்கள் நமக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என்னென்னா 45,000 ரைட்டா? ஓகே, 45,000 ரூபாய் நம்ம இடத்துல சேமிப்போடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு என்ன செய்யுது? கடமையாகுதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது தேவைக்குள்ள வீடு, வாகனங்கள், இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வீட்டிற்கும் குர்பானி கடமை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறாங்க? நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? அப்போ இப்படி இருக்கும்போது சரி, இப்படி இருக்குது, எல்லா அத்தியாவசியமான வீடுகள் எல்லாமே இருக்குது, ஆனால் அப்பொழுது சேமிப்பான கையில் காசு இல்லை. ஒரு ஆடு வாங்குறோம்னா நல்ல ஒரு அழகான உதுகியாவான ஒரு ஆடு வாங்கணும்னு நினச்சிக்கோங்களேன். 25,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படி வரும். என்ன அதுக்கு நான் நல்ல ஆடாக இருந்தால் என்ன செய்யணும்? 20லேருந்து 25க்குள்ளே நல்ல ஒரு இதாக வரும். சரியா? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மகிட்ட கையில் சேமிப்பு இல்லைன்னா கடன் வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குர்பானியை நிறைவேற்றினா நன்மைகள் சுப்ஹானல்லாஹ், அன்றைய நாள் எவ்வளவு சதக்காக்களை கோடி கோடியாக வாரி இறைச்சாலும் குர்பானிக்கு ஈடாகாது. சில பேர் இருப்போம், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மஹதல் அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர ஃபோன் பண்ணி காசு அனுப்பிச்சி விட்றேன், குர்பானியை கொடுத்துருங்கம்மா, குர்பானியை கொடுத்துருங்க அப்படின்ட்டு நம்ம உள்ளூரில் இருந்து அதை எதுக்கு நம்ம வாங்கி ஆடை பிடிச்சி அதை அறுத்து அதை வீட்டுக்கு பங்கு வைக்கணும், எவ்வளவு அலைச்சல் சிரமம் அப்படி நினைத்து கொண்டு வெளியூர்லையோ இல்லை ஒரு மதரசாக்கள்லையோ இல்லை குர்பானியை கொடுக்கக்கூடிய ஒரு திடல்லையோ ஒருத்தவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஊரில் ஒருத்தவங்க பொதுவாக இருக்காங்க, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இப்படி காசை கொடுத்துரு, குர்பானி கொடுத்துருங்க. தவறு. அது வேற. நான் சொல்றதை கவனிங்க. முதல்ல குர்பானியுடைய ஆடை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். ஆட்டுக்கு கூட்டு கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் ஒட்டகத்துக்கும் மாட்டுக்கும் தான் 7 பேர் என்ன செய்யலாம்? கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். இப்போ தனி ஆடை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா குர்பானிலேயே சிறந்த ஒரு பிராணி ஆடுதான். ஏன் தெரியுமா? இப்ராஹிம் நபி ஆடைத்தான் கொடுத்தாங்க. அதே போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளும் ஆடத்தான் என்ன செஞ்சுருக்காங்க? குர்பானி கொடுத்துருக்குறாங்க. ரசூலுல்லாவும் அதிகமாக ஆடத்தான் என்ன செஞ்சுருக்காங்க? குர்பானி கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஆடு தான் பெஸ்ட்டு குர்பானிலேயே.
அப்போ இந்த மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது, அதனுடைய சிரமத்தை கருத்தில் கொண்டு அப்படியான வேலைகள் செய்வது கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல யாருக்கு கடமை, ஒரு குடும்பத்துக்கு. இப்போ பொது கருத்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் நல்ல சட்டங்களை விளங்கிக்கிறணும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஆடு போதுமானதுன்னு நினைக்கிறோம், கிடையாது. ஒரு குடும்பத்தில் யாருக்கெல்லாம் நிசாபுடைய அளவு, இப்போ என்கிட்ட வந்து மகர் தொகையோ இல்லை என்னுடைய வீட்டிலேருந்து இருந்த காசை பணமோ நான் சேமித்து வச்சுருக்கேன்னு நினச்சிக்கோங்களேன், எனக்கு ஒரு குர்பானி கடமை. அப்போ இதே என்னுடைய கணவர்கிட்ட வந்து அவருக்கு நிசாப் அளவுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்குது, அவர்கிட்ட சேமிப்பு அதிகமாக இருக்குன்னா அவருக்கு ஒரு குர்பானி கடமை. இதே என்னுடைய பிள்ளைகள் ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருக்கிறாங்க, நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குர்பானி கடமை. சுபஹானல்லாஹ். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை பேர் சம்பாத்தியம் பண்ணி அதுக்கான தேவைகளுக்கு அளவு நம்ம சேமிப்பு வச்சிருக்கிறோமோ அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆடு கடமை. கட்டாயமாக என்ன செஞ்சிடணும், இன்ஷா அல்லாஹ் கொடுத்தே ஆகணும். அதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆடு கூடவே கூடாது. சரியா? சரி, இப்போ நாம் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கிறோம், சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கிறோம், நம்ம வீட்டுக்காரர் என்ன செய்கிறாரு, அவருடைய வருமானம் தான் வருது அப்படின்னா ஒரு ஆடு போதுமானது, அவ்வளவுதான். சரியா? நான் சம்பாதிக்கலை, என்னுடைய பிள்ளைகள் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற போது நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஆடு போதுமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதுதான் ஒரு மார்க்க சட்டம். சரிங்களா? அப்போ இவர்கள் மீது தான் குர்பானி கடமை அப்படிங்கிறத பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து மசாலா பாருங்களேன். பிரயாணினா என்னது, பிரயாணி, பயணியின் மீது குர்பானி கடமை இல்லை. ஆனால் துல்ஹஜ் மாதம் 12ஆம் நாள் சூரியன் மறைவதற்கு முன்பே சொந்த ஊருக்கு வந்துவிட்டால் அல்லது ஏதாவது இடத்தில் 15 நாட்கள் தங்க நீயத்து வைத்து விட்டால் அவர் மீது குர்பானி கொடுப்பது கடமை. எவ்வளோ ஷார்ப்பாக நமக்கு மசாலா சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன் 15 நாள் நமக்கு சொல்கிறாங்க, ஏன் 15 நாள் சொல்கிறாங்க? 15 நாள் தங்கிட்டோம்னா நம்ம முசாஃபிர் கிடையாதுல. தொழுகை எப்படி நம்ம ஃபுல்லாக தொழுகிறோம் அது மாதிரி தான் குர்பானி நமக்கு கடமை ஆயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? இது ஒரு அழகான மசாலா. அடுத்து ஆமாம், கசர் தொழுகை கிடையாது, ஃபுல்லாக நம்ம தொழுகிறோம். அடுத்து மசாலா, குர்பானி கடமையாக பொருளின் மீது வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை. எனவே ஒரு பெண்ணிடம் குர்பானியுடைய 3 நாட்களில் ஏதோதொரு நாளில் ஜக்காத்தி நிசாப் அளவிற்கு பொருள் வந்தாலும் அவரின் குர்பானி கொடுப்பது கடமையாகும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அடுத்து எச்சரிக்கை. சில மக்கள் குர்பானியை ஹஜ்ஜை போல் எண்ணிக்கொண்டு வாழ்க்கையில் ஒரு முறை கொடுத்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது மிக பெரும் குற்றமாகும். ஒவ்வொரு வருடமும் ஜக்காத் கடமையாகும் அளவு பொருள் இருந்தால் குர்பானி கொடுப்பதும் அவசியமாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஹஜ்ஜு வேற குர்பானி வேற அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கிறோம். ஏன்னா துல்ஹஜ் மாதத்துல தான் நம்ம ஹஜ்ஜு செய்கிறோம், அதே போல் குர்பானி அந்த மாதிரி தான் அப்படிங்கிறத நினச்சிக்க கூடாது. சரி, அடுத்த மசாலா. ஒரு வீட்டில் எத்தனை பேரிடம் ஜக்காத் கடமையாகும் அளவு பொருள் இருக்குமோ அவர்கள் அனைவரின் மீதும் தனித்தனியாக குர்பானி கொடுப்பது கடமையாகும். ஒரு குர்பானி அனைத்து நபர்களுக்கும் போதுமாகாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்து மஸ்அலா. குர்பானி கடமையான ஒருவர் குர்பானி கொடுக்காமல் விட்டுவிட்டால் அவர் ஒரு ஆட்டையோ அல்லது அதன் பணத்தையோ சதகா செய்வது கடமையாகும். பிராணி வாங்கியிருந்தும் குர்பானி கொடுக்காமல் இருந்தால் அதே பிராணியை சதகா செய்துவிட வேண்டும். பட் குர்பானி கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்காது. சரியா? அதனால அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த மசாலாவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்போ இது எல்லாமே குர்பானி எவர் மீது கடமை, யார் மீது கடமை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். சரியா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. குர்பானியின் சிறப்பை கூறுக. குர்பானியின் சிறப்பு ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கா? அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம குர்பானியின் சட்டங்களுக்கு கீழே ஈதுல் அல்ஹாவுடைய, ஓகேவா? அப்போ ஈதுல் அல்ஹாவுடைய குர்பானியிலிருந்து ஆரம்பிச்சு பின்னாடி இருக்கா, உள்ளத்தின் முழு சந்தோஷத்துடன் குர்பானி கொடுங்கள் வரைக்கும் எழுதணுமா? சரி, அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேரா வேண்டாம், செகண்ட்ல இருந்து. சரி, ஃபர்ஸ்ட் பேரை வந்து ஒன் வேர்டா கூட நம்ம இது பண்ணிக்கிறோம். யாருடைய வழித்தோன்றல இருந்து இந்த குர்பானிக்கு இதாகுது அப்படின்னு சொல்லி. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், குர்பானியின் நேரத்தை கூறுக. அந்த மசாலாவை தவிர்த்துட்டு அந்த மேலே உள்ள ஒரு பேரா மட்டும் குறிச்சிக்கோங்க. சரியா? மசாலாவுக்கு தனித்தனியாக கேட்கப்படும். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான், மேலே உள்ள ஃபர்ஸ்ட் பேரா மட்டும்.
குர்பானி நேரத்துக்கு கீழே உள்ள ஃபர்ஸ்ட் பேரா மட்டும். அடுத்து ஈது தொழுகைக்கு முன்பு குர்பானி கொடுப்பது கூடுமா? கூடாது. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வரி, ஃபர்ஸ்ட் சட்டத்தில் ஃபர்ஸ்ட் லைன், 1.5 லைன். ஈதுடைய தொழுகை நடைபெறும் முறையில் ஈது தொழுகைக்கு முன் குர்பானி கொடுப்பது கூடாது அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. 4வது, குர்பானி யார் மீது கடமை? இந்த மஸ்அலாவை தவிர்த்துட்டு மேலே உள்ள ஃபர்ஸ்ட் பேரா மட்டும். 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் மஸ்அலாவை தவிர்த்துட்டு குர்பானி நேரத்துக்கு கடமைக்கு கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் பேரா. சரியா? குர்பானி எவர் மீது கடமைங்கிறதுக்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் பேரா. அடுத்து 5வது, கடமையாக இருந்தும் குர்பானி கொடுக்காவிட்டால் அதன் சட்டத்தை கூறுக. லாஸ்ட் சட்டம், லாஸ்ட் மஸ்அலா. குர்பானி கடமையான ஒருவர் குர்பானி கொடுக்காமல் விட்டுவிட்டால் அவர் ஒரு ஆட்டையோ அல்லது அதன் பணத்தையோ சதக்கா செய்வது கடமையாகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை அப்படி ஃபுல்லா குறிச்சுக்கோங்க. எப்படி? ஆமா, குர்பானி கொடுத்தால் என்ன நன்மை? என்ன நன்மை? ஆனா குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்காது. ஓ சரி, எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க. சரி, அடுத்து 6வது கொஸ்டின் வந்து நம்மளா குர்பானி நோக்கம் என்ன, குர்பானி நோக்கம் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். சொன்னமா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுருக்கமா நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் தியாகம், 2வது நபிமார்களின் வழிமுறை, 3வது ஏழைகளின் பசியை தீர்க்க. அவ்வளோதான். 3 பாயிண்ட் தான், ரொம்பலாம் டீட்டெயில்ஸ்லாம் எழுத தேவையில்லை. ஆமாம், ஓகேவா? சரி, அல்ஹம்துலில்லாஹ்.